கேரக்டருக்கும் நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா? லைக் இந்த மாதிரி இதுக்கு வாய்ஸ் கொடுக்கலாமான்னு டிரெக்டர்ஸ் அவங்க கேட்பாங்களா? இல்லை நீங்க வந்து அதுக்கு கொடுப்பீங்களா? ஆக்சுவலி இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஜெக்ட். இப்போது கிக் பட்டோஸ்கி லைக் யூ செட், கிக் பட்டோஸ்கி வந்துட்டு அதோட ஒரிஜினல் கேரக்டர் கிக் வந்துட்டு ஒரு தக் லைஃப் கேரக்டர் மாதிரி. ஒரு 8 வயசு பையன் தான் அது. ஹெல்மெட் போட்டுட்டு எப்போவும் டேர் டெவில் பண்ணுற ஒரு ஆள். பட் அதுக்கு ரஜினிகாந்த் ஆக்சன் கொடுக்கலான்னு நாங்கள் யோசித்தோம். ஸோ அதுக்கு தான் பிரதீப்க்கு அதோட ஸ்கிரிப்ட் ட்ரான்ஸ்லேஷன், ஸ்கிரிப்ட் டப்பிங் டைரக்ஷன் நான் தான் பண்ணேன், அலாங் வித் கந்தருக்கு பேசினதோடு சேர்த்து. ஸோ அவர் பேசும்போது ரஜினிகாந்த் மாதிரி பேச ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு பழைய 80s ரஜினிகாந்த் எப்படி ஸ்வாகாக நடந்துப்பார் அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணோம். அண்ட் லக்லி அது ஒர்க் அவுட் ஆச்சு. சார் இவருக்கு இப்படி பண்ணும்போது இவர் கூடவே இருக்கிற விங்மேன் கேரக்டர் கந்தருக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிறப்போ லைட்டாக ஒரு ஜனகராஜ் இருந்துச்சு. என்ன கேட்க எப்படி இருக்கிற அதை கொஞ்சம் சிங்கில் பேசும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி ஷ்ரிங்க் பண்ணி பேசும்போது அது ஒரு புது கேரக்டர் மாதிரி டெவலப் ஆகிடுச்சு. அப்படி தான் டெவலப் ஆகுது. எதுவும் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணணும்னு ஒன்று ஃபாலோ பண்ணும்போது அப்படியே நூன் பிடிச்ச மாதிரி ஒவ்வொன்றா டெவலப் ஆகிறது தான். ஸோ அப்படி தான் அது டெவலப் ஆச்சு.